வணக்கம். நான் உங்க டாக்டர் அருண். நம்ம இந்த வீடியோல ஆஸ்துமாவை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். அது என்ன டீட்டெயில்னு கேட்டா, ஆஸ்துமா எப்படி வருது, அது யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு, வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ட்ரீட்மெண்ட்டை ஒழுங்கா எடுக்கலன்னா வேற என்ன பிரச்சனை வரலாங்கிறதான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆஸ்துமா அப்படிங்கிறது நம்ம மூச்சு குழாயில ஏற்படுற ஒரு பிரச்சனை. இது நுரையீரலும் மூச்சு குழாயும் சேர்ந்த மாதிரி இருக்கு. இதுல இருந்து நம்ம நுரையீரலை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துட்டோம்னா இந்த மரத்தோட வேர் மாதிரி இருக்க ஒரு அமைப்பு தான் மூச்சு குழாய். இந்த இடத்துல வர்ற பிரச்சனை தான் ஆஸ்துமா. இது எப்படி வருதுன்னு பார்த்தா, நமக்கு அலர்ஜியை உருவாக்குறது எதுவா வேணா இருக்கலாம். சில பேருக்கு புகை ஒத்துக்காது, சில பேருக்கு பனி ஒத்துக்காது, சில பேருக்கு தூசி ஒத்துக்காது. இந்த ஒத்துக்காத பொருளை நம்ம சுவாசிக்கும் போது இது நேரடியா மூச்சு குழாய்க்கு போகும். மூச்சு குழாயில உள்ள எதிர்ப்பு சக்தி இதை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சில கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். இந்த கெமிக்கல் மூச்சு குழாயை சுருங்க வைக்கும். இது சுருங்க வைக்கிறது மட்டும் இல்லாம அந்த இடத்துல சளியையும் உற்பத்தி பண்ணும். இப்படி மூச்சு குழாய் சுருங்குறதுனாலையும் அந்த மூச்சு குழாய்க்குள்ள சளி உருவாகிறதுனாலையும் இப்ப நம்ம சுவாசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். இந்த சத்தத்துக்கு பேரு தான் வீசிங். இப்ப ஆஸ்துமான என்னன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இது யாருக்கெல்லாம் வரும்னு பார்க்கலாம். உங்க தாத்தா பாட்டிக்கு இருந்தாலோ இல்ல உங்க அப்பா அம்மாவுக்கு இருந்தாலோ உங்களுக்கு ஆஸ்துமா வர வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க தாய் மாமாவுக்கு இருந்தா கூட உங்களுக்கு ஆஸ்துமா வர வாய்ப்பு இருக்கு. சரிப்பா, என் பரம்பரையிலே யாருக்குமே ஆஸ்துமா இல்ல, எனக்கு மட்டும்தான் இருக்கு, அது எதனால வந்திருக்குன்னு கேட்டா, சின்ன வயசுல அடிக்கடி சளி பிடிச்சி அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா ஃபியூச்சர்ல ஆஸ்துமாவா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால கூட உங்களுக்கு ஆஸ்துமா வந்திருக்கலாம். இது மட்டும் இல்லாம சில மாத்திரை மருந்துனாலே ஆஸ்துமா வரலாம். நம்ம வேலை பார்க்குற சூழ்நிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்தும் நமக்கு இந்த ஆஸ்துமா வர வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு இந்த கெமிக்கல் ஃபேக்டரி எடுத்துப்போம். அங்க உள்ள ஸ்மெல்லு ஒத்துக்காம ஆஸ்துமா வர வாய்ப்பு இருக்கு. காட்டன் ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க, இந்த மரம் இருக்கிற இடத்துல உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் ஆஸ்துமா வர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப குறிப்பா சொல்ல போனா, எந்தெந்த வேலையில எல்லாம் கண்ணுக்கு தெரியாத டஸ்ட் அதிகமா உற்பத்தி ஆகுதோ அந்த சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆஸ்துமா வர வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஒருவேளை இந்த சூழ்நிலையில தான் நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு 2 மாஸ்க் போட்டு ஒர்க் பண்ணுங்க. இது உங்க நுரையீரலுக்கு இந்த டஸ்ட் போகாம தடுக்கும். ஆஸ்துமால என்ன சிம்டம்லாம் இருக்கலாம்? ஆஸ்துமா ஜுரத்தோட இருக்கலாம், ஜுரம் இல்லாம கூட இருக்கலாம். மூச்சு இறைக்கிற மாதிரி இருக்கும், நெஞ்சில ஒரு மாதிரி பாரமாவோ இல்ல அழுத்தமா இருக்க மாதிரி கூட இருக்கலாம். இருமல் இருக்கும், இருமல் கூட சளி இருக்கலாம் இல்ல சளி இல்லாம கூட இருக்கலாம். ஒரு சில சமயத்துல ஆஸ்துமால முன்னாடி சொன்ன எந்த சிம்டமும் இல்லாம வெறும் இருமலா மட்டும் கூட வரலாம். இப்பதான் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம், அதாவது ட்ரீட்மெண்ட். யாருக்காவது வீசிங் வந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் இந்த மாதிரி ஒரு மாஸ்கை மாட்டி விட்டு அதுல உள்ள புகையை சுவாசிக்க சொல்லுவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடுக்கு பேர் தான் நெபுலைசேஷன். இந்த நெபுலைசேஷனால எக்கச்சக்க பெனிஃபிட் இருக்கு ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு. முதல் விஷயம், இது நேரடியா நுரையீரல்ல போய் வேலை செய்யும். ரெண்டாவது விஷயம், இது வேலை செய்ய எடுத்துக்கிற டைம். சில நிமிஷங்கள்லயே இந்த மருந்து வேலை செஞ்சு சுவாச பிரச்சனையில இருந்து நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். மூணாவது விஷயம், இதோட சேஃப்டி. இதோட சைடு எஃபெக்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இது நேரடியா நுரையீரல்ல மட்டும்தான் வேலை செய்யுது. நாலாவது விஷயம், யாருக்கு டோஸ் அதிகமா தேவையோ அவங்களுக்கு நம்ம அதிக டோஸையும் கொடுக்க முடியும், இல்ல டோஸ் ரொம்ப கம்மியாகவும் இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்மளால கொடுக்க முடியும். ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் இன்ஹேலர். இந்த இன்ஹேலர் மாத்திரை போட்டு உரியிற மாதிரி இருக்கும். சில சமயம் மெடிசனை கேஸா மாத்தி அந்த இன்ஹேலருக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. இந்த இன்ஹேலர்ல தான் நிறைய பேருக்கு எக்கச்சக்கமான சந்தேகம் இருக்கு. உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கிட்டா வாழ்நாள் முழுக்க எடுக்கணும், இந்த இன்ஹேலர் எடுத்தா உறுப்பு ஏதோ பாதிச்சிருமோன்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுவும் கிட்டத்தட்ட நெபுலைசர் மாதிரி தான். நீங்க எடுக்கிற மருந்து நேரடியா நுரையீரலுக்கு தான் போகும், அங்க மட்டும்தான் வேலை செய்யும். ரெண்டாவது விஷயம், இது ரொம்ப நேரத்துக்கு வேலை செய்யும். உதாரணத்துக்கு சொல்ல போனா 12 இருந்து 16 மணி நேரம் வரையும் வேலை செய்யும். அதே மாதிரி இதோட சைடு எஃபெக்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. சில பேருக்கு உடல் நடுக்கம் இதை எடுத்த கொஞ்ச நேரத்துல வரலாம், ஆனா அது தானாவே சரியாயிடும். இதை தொடர்ச்சியா எடுத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் ஒரு 3 மாசத்துக்கு இல்ல. அதுக்கப்புறம் படிப்படியா இதோட டோஸை குறைச்சு 6வது மாசத்துக்கு அப்புறம் இந்த இன்ஹேலரை முழுசா நம்மளால நிறுத்த முடியும். அதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்பப்ப இந்த இன்ஹேலர் எடுத்துக்கிட்டா போதும். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது உங்க டாக்டர் எப்போ வர சொல்றாங்களோ அப்ப கண்டிப்பா நீங்க உங்களை போய் பார்க்கணும். சில சமயம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனா உங்களை செக் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதனால உங்க டாக்டர் அட்வைஸோட இந்த டோஸை குறைச்சி அதுக்கப்புறம் இதை நிறுத்துறது தான் ரொம்ப பெஸ்ட். ஆனா ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா எடுக்கலன்னா மூச்சு குழாய் சுருங்குறது மட்டும் இல்லாம அது வெளிப்புறத்துல வீங்க ஆரம்பிக்கும். சரி, அதனால என்ன பிரச்சனைன்னு கேட்டா, ஆஸ்துமா உள்ள மற்ற பேஷண்ட்டுக்கு தேவைப்படுற டோஸை விட
உங்களுக்கு அதிகமா டோஸ் தேவைப்படலாம். அதே சமயம் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வேலை செய்யாம கூட போகலாம். இதனால அந்த நபருக்கு வாழ்க்கை முழுக்க பாதிப்பு ஏற்படலாம். ஆஸ்துமாவை பத்தி ஒரு நல்ல புரிதல் இருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களே யாருக்காவது சந்தேகம் இருந்தா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க டாக்டர் அருண்.